வீட்டுக்கு சிங்கக்குட்டி கறந்ததா சொல்றாரு. ஆனா உண்மையில் வேட்டையாடி கொண்டு வருவது பெண் சிங்கம் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்துகிறேன். ஆண் சிங்கம் அமைதியா தான் இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால நான் பெண்கள் பக்கம் பேசுறேங்கிறத நினைச்சுக்காதீங்க. அடுத்ததாக அப்பானா பாசம் பிளஸ் பாதுகாப்புன்னு சொல்றோம். ஆனா இப்ப எவ்வளவு பாலியல் தொந்தரவுகள் பார்த்து கொண்டிருக்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். வீட்டில் இருக்கிற அப்பா கிட்டையே நம்பி பசங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நாம இங்க இருக்கிறோங்கிறத இந்த நேரத்தில் நினைவுபடுத்திட்டேன். அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிள் டச் ஆண்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொல்றார்கள். அதுக்கப்புறம் கூட்டு குடும்பங்களே இல்லை, இப்ப தனி குடும்பமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சம்சாரம் மின்சாரம்ல விசு சொல்றாரா, கோதாவரி நடுவில் ஒரு கோடு போடுன்னு ஒரு சின்ன உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அதுல ஒரு ஆண் தான் சொல்றாரு கோடு போடுன்னு சொல்றாரே தவிர அந்த கேரக்டர் இருக்கிற மருமக கேரக்டரோ மாமியார் கேரக்டரோ கோடு போடுன்னு சொல்லல. எவ்வளவு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ஒரு சின்ன மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பையனோட வந்ததுக்காக அந்த படத்துல விசுவா கோடு போடுன்னு சொல்லி குடும்பத்தை பிரிக்கிறாரே தவிர அந்த வீட்டு பெண் ஒருபோதும் அந்த மாதிரி நினைக்கல. ஊருக்கு போயிருக்கிற மருமக மறுபடியும் டெலிவரி முடிச்சு வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே கோடு போட்டு வேண்டாம் பிரிச்சிருப்பாங்க. அதை நான் நினைவுபடுத்துகிறேன். அதுக்கப்புறம் பெண்கள் மறைமுகமா டார்ச்சர் செய்யறதா சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் இப்போ 6 பேருமே பேசி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கன்சாலிடேஷன் அந்த அணியின் தலைவர்கள் ஒரு 5 நிமிடங்கள் அந்த அணியினோட மொத்த கருத்துக்களையும் தொகுத்து வழங்குவார்கள். பட்டிமன்ற மரபுப்படி ஆரம்பிக்கிறவங்க தான் முடிக்கணும். அதனால இப்ப சுகுமார் அவர்களை பேச அழைக்கிறேன்.